ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். இட்ஸ் கரியர்ஸ் கைடன்ஸ் பை ஜிகே. மீண்டும் டிஎன்ஏ சம்பந்தமான புதிய ஒரு வீடியோவோட உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு சில காலேஜோட லிஸ்ட் உங்களுக்கு நாங்கள் ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போகும்போது அல்லது உங்களுடைய சாய்ஸஸ் ரெடி பண்ணும்போது இந்த காலேஜை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மெயினாக வீடியோ போட்டிருக்கோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கமாக சொல்கிற விஷயங்கள் தான். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோ யாருக்கு பயன் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ உங்கள் நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஸோ இந்த டைட்டிலே பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ்னு போட்டிருக்கு. நாங்கள் சில காலேஜஸை உங்களுக்கு சஜஷன் கொடுக்குறோம். நாங்கள் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணல. ஸோ அந்த சஜஷனை பொறுத்த வரைக்கும் அந்த வீடியோஸ்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஏற்கனவே 2 வீடியோ நம்ம போட்டிருக்கோம். தமிழகத்தில் உள்ள ஒரு சில சிறந்த கல்லூரிகள்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடில் இருக்கு பாருங்கள். இந்த ஐக்கானோட ஒரு தம்ப்நெயிலோட ஒரு வீடியோ இருக்குது. அதுமாதிரி கோர் இன்ஜினியரிங் சர்க்யூட் பேச்சஸ் இல்லாமல் கோர் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு சிறந்த கல்லூரிகள் எது, அதுக்கு என்ன காரணங்கிறதோட நம்ம பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த 2 வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. மறக்காமல் அந்த வீடியோஸும் பாருங்கள். நீங்கள் எந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணதாக இருந்தாலும் சரி, ஒருவேளை கோர் இன்ஜினியரிங் படிக்கிறது சரி, இல்லை கோர் இன்ஜினியரிங் இல்லாமல் நீங்கள் சர்க்யூட் பிரான்ச்சஸ் எடுத்து படிக்கிறதாக இருந்தாலும் சரி. சர்க்யூட் பிரான்ச்சஸ் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட், எலக்ட்ரிக்கல் அந்த மாதிரி கோர்சஸ். அது படிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஹார்ட் கோர் மெக்கானிக்கல், சிவில் இந்த மாதிரி கோர்சஸ் எடுத்து படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி. இந்த 2 வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த வீடியோஸ்க்குள்ளே உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதை போய் ஒரு தடவை பாருங்கள். உங்களுக்கு கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன கிளிம்சஸ் கொடுத்துறோம், ஒரு அவேர்னஸ். சிறந்த பொறியியல் கல்லூரியை கண்டறிவது எப்படி, ஒரு பெஸ்ட் காலேஜை எப்படி கண்டுபிடிக்கிறது, இது ரொம்ப முக்கியம். நம்ம பல நேரத்தில் கேரடிவே ஆகிடக்கூடாது. விளம்பரங்களை பார்த்து, சொல்லப்படுற விஷயங்களை பார்த்து நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. ஏன்னா திரும்ப 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 சொல்கிறேன், நீங்கள் உங்கள் குழந்தையுடைய 4 வருடங்கள் நேரத்தை முதலீடு பண்ணுறீங்க. அந்த 4 வருடங்கள் எதிர்பார்ப்பு போக நீங்கள் உங்கள் பணத்தை முதலீடு பண்ணுறீங்க. ஆஸ் அ பேரண்ட்டாக நீங்கள் பணத்தையும், ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக உங்கள் 4 வருஷத்தையும் முதலீடு பண்ணுறாங்க. இந்த முதலீடு பண்ணக்கூடிய இந்த வாய்ப்பு நல்லதாக அமைஞ்சு உங்கள் குடும்பத்துக்கு சிறப்பாக அமையணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்கிறோம். அதனால் யாரோ சொல்ல விஷயங்களை, ஈவன் நாங்கள் சொல்ல விஷயத்த கூட நீங்கள் நம்பணும்னு அவசியம் இல்லை. இங்கே நாங்கள் எதையுமே ரெக்கமெண்ட் பண்ணல, நாங்கள் சஜஷன்ஸ் தான் கொடுக்குறோம். நீங்கள் இண்டிவிஜுவலாக போய் ஒவ்வொன்றும் பாருங்கள். ஆஸ் அ பேரண்ட்டாக உங்களுக்கு ஃபீல் ஆகணும், இங்கே என் பையன் படித்தா நல்லாயிருக்கும், என் பொண்ணு இங்கே படித்தா பெட்டராக இருக்கும், உங்களுக்கு அந்த ஃபீல் வரணும். உங்களுக்கு அந்த கண் முன்னாடி அந்த உண்மைகள் தெரியணும். தெரிஞ்ச பிறகு தான் நீங்கள் சேர்த்தணும். யார் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, ஒரு சார் சொல்லிட்டாரு, அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க, யாரோ ஒருத்தருடைய வாய் பேச்சை நம்பி நீங்கள் தயவு செஞ்சு டிலே பண்ணிடாதீங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அவசரப்படுறாதீங்க. ஓகேங்களா? இப்போ சிறந்த பொறியியல் கல்லூரி கண்டுபிடிக்கிறது எப்படி? இதுக்கு ரொம்ப சிம்பிளான மெத்தட், ரொம்ப 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 சிம்பிளான மெத்தட். எல்லாருக்கும் நம்ம கைவசம் இருக்கிற சிம்பிளான மெத்தட் என்னன்னா, கீழே இருக்கிற வெப்சைட் தான். tneonline.org போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே நிறைய இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன் நிதானமாக உட்காந்து நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். இதுதான் ரொம்ப சிம்பிளான வழி. என்ன சார் எங்ககிட்டே வேலை வாங்குறீங்களா? கண்டிப்பாங்க. உங்கள் குழந்தையோட எதிர்காலம் 4 வருஷம் பணத்தை லட்சக்கணக்கில் செலவு பண்ண போகிறீங்க. அதுக்கு இவ்வளோ சிரமம் கூட பட மாட்டீங்களா என்ன? நீங்கள் பட்டு தான் ஆகணும். போய் பாருங்கள். ஸோ முதல்ல நீங்கள் லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் வச்சுருப்பீங்க. எந்தெந்த காலேஜ் நம்ம பையனை சேர்த்தலாம் அல்லது என் பொண்ணை சேர்த்தலாம்னு வச்சுருப்பீங்களா? உங்கள் குழந்தைய சேர்த்துக்கு அந்த லிஸ்ட் ஆஃப் காலேஜஸுடைய கட் ஆஃப் மார்க்கை பாருங்கள். ஏன்னா அதில் 3 வருஷம் கட் ஆஃப் கொடுத்துருப்பாங்க. 2023, 2022, 2021 கடந்த 3 ஆண்டுகளுடைய கட் ஆஃப் மார்க்கு நீங்கள் அதில் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு கல்லூரி எடுத்து வச்சுருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கிங்கன்னா அந்த கல்லூரியுடைய நேமை வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த 3 வருஷத்துடைய கட் ஆஃப் மார்க்கும் செக் பண்ணலாம். உதாரணத்துக்கு நீங்கள் கல்லூரி, நான் ஏற்கனவே சொன்னேன், சாய்ஸ் ஃபில் பண்ணுறது நீங்கள் வந்து கல்லூரி சார்ந்து செலக்ட் பண்ணலாம் அல்லது கோர்ஸ் சார்ந்து செலக்ட் பண்ணலாம்னு சொல்லணும். ஸோ சாய்ஸ் வந்து எப்படி காலேஜ் பேஸ்டு, பிரான்ச் பேஸ்டு 2 வகையாக சொல்லியிருக்கோம். எல்லாமே நம்ம உள்ள சேனலில் இருக்குது. இப்போ நீங்கள் காலேஜ் பேஸ்டு போகிறீங்கன்னா, சப்போஸ் ஒரு காலேஜை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அப்போ அந்த காலேஜை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி போடும்போது உங்களுக்கு என்னன்னா எல்லா பிரான்ச்சும் காட்டும். அந்த காலேஜ் சப்போஸ் 5 பிரான்ச் ஆஃபர் பண்ணுறாங்க, 6 பிரான்ச் ஆஃபர் பண்ணுறாங்க, இல்லை 8 பிரான்ச் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா 8 பிரான்ச்சு காட்டும். அந்த 8 பிரான்ச் நேம் எழுதிக்கிட்டு ஓப்பன் கோட்டாலையும் உங்கள் கம்யூனிட்டி கோட்டாலையும் இருக்கக்கூடிய கட் ஆஃபை பாருங்கள். எல்லா கட் ஆஃப் நீங்கள் பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு ஓப்பன் கோட்டா கட் ஆஃப் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கம்யூனிட்டி, பிசியா, பிசிஎம்மா, எம்பிசியா, உங்களுடைய கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டியோட கட் ஆஃபை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இது 2023க்கு.
திரும்ப 2022க்கு அதே மாதிரி நோட் பண்ணுங்க. திரும்ப 2021க்கு அதே மாதிரி நோட் பண்ணுங்க. 3 வருஷம் கட் ஆஃப் நீங்கள் நோட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் தெரியும். கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கா, டிக்ரீஸ் ஆயிருக்கா. அதாவது 21ல் சேர்ந்த மாணவர்களுடைய கட் ஆஃப் மார்க் என்ன, 22ல சேர்ந்த மாணவர் கட் ஆஃப் என்ன, 23ல சேர்ந்த மாணவர் கட் ஆஃப் என்ன. அந்த கட் ஆஃப் மார்க் வந்து வருஷத்துக்கு வருஷம் கொஸ்டின் பேப்பரை பொறுத்து +1 +2ல வாங்குற மார்க், பர்டிகுலர் +2ல மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் வாங்குற மார்க்கை பொறுத்து கட் ஆஃப் மார்க் மாறும். அது வேற. பட் அது ரொம்ப டிராஸ்டிக்காக சேஞ்ச் இருக்காது. ஒரு வருஷம் 150 கட் ஆஃப் கிடைச்ச ஒரு காலேஜுக்கு இன்னொரு வருஷம் 180 கிடைக்காது. கொஞ்சம் முன்ன பின்ன சேஞ்ச். அது வந்து அந்த +2 மார்க்குடைய விளைவுகள் தானே தவிர காலேஜோட விளைவு கிடையாது. பட் அந்த ரேஞ்சை பாருங்க, எந்த மாதிரி அந்த ட்ரெண்ட் போயிருக்குன்னு பாருங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ காலேஜில் எல்லா பிரான்ச்சஸ் பார்க்க விருப்பம் இருந்தால் எல்லா பிரான்ச்சஸும் பாருங்கள். இல்லை நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த பிரான்ச் தான் சேர்த்து முடிவு பண்ணுறேன் சார், நான் ஒரு 20 காலேஜ் லிஸ்ட் வச்சுருக்கேன். அப்போ அந்த 20 காலேஜுக்கும் அந்த ஸ்பெசிஃபிக் பிரான்ச்சுக்கும் கடந்த 3 வருஷமாக என்ன நடந்ததுங்கிறத பாருங்கள். மாணவர்கள் சாய்ஸ் எப்படி இருந்திருக்கு, கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கா, இல்லை கட் ஆஃப் மார்க் ஒரே மாதிரி ஸ்டேபிளாக இருந்திருக்கா. இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஐடியா கிடைச்சிரும். ஸோ இந்த காலேஜ் நம்பகத்தன்மையான காலேஜா இல்லையான்னு. அது பத்தாதுன்னா நீங்கள் என்ன செய்யலாம், அதே வெப்சைட்டில் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் காலேஜுடைய பழைய ரிசல்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கடந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மேல் நடந்த ரிசல்ட்டும் நவம்பர் டிசம்பரில் நடந்த ரிசல்ட்டுடைய பர்டிகுலர்ஸ் கொடுத்துருப்போம். அதையும் போய் கோத்ரூ பண்ணுங்க. கோத்ரூ பண்ணும்போது பர்சன்டேஜ் ஆஃப் பாஸை மட்டும் பார்க்காதீங்க. ஓகேங்களா. ஒரு காலேஜ் நேம் எடுத்தீங்கன்னா இந்த காலேஜில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பாஸ் வாங்கியிருக்காங்க, 80% ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க, 50% ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த பர்சன்டேஜை மட்டும் பார்க்காதீங்க. அது பக்கத்தில் இன்னும் 2 காலம் இருக்கும். எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆனாங்க, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ், அந்த எண்ணிக்கையை பாருங்கள். ஒரு சில காலேஜஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் படிக்கிறதே 70 ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. அந்த 70 ஸ்டூடெண்ட்டில் 50 பேர் பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரிசல்ட் பயங்கரமாக வந்திருக்கும். அப்படி ஏமாந்துடாதீங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை பாருங்கள். ஸோ 1000 ஸ்டூடெண்ட்ஸு, 1200 ஸ்டூடெண்ட்ஸ், 1500 ஸ்டூடெண்ட்ஸ், இல்லை 850 ஸ்டூடெண்ட், 900 ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க. அதில் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணி, இந்த மாதிரி நீங்கள் பாருங்கள். அதனால் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கைட்லைன்ஸ். எங்களை மாதிரி பல பேர் உங்களுக்கு சஜஷன் கொடுக்கலாம். நாங்கள் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறவோ கைடு பண்ண தான் இருக்குமே தவிர நாங்கள் உங்களுக்கு எந்த விதமான உத்தரவாதம் தர முடியாது, தரவும் கூடாது. நாங்கள் ஒரு 3வது மனுஷன். பட் நாங்களும் ஒரு பேரண்ட்டுங்கிறதுனால நாங்கள் என்னென்ன கஷ்டப்பட்டோம், எங்கள் குழந்தைங்களை இந்த மாதிரி ஒரு கல்லூரியை சேர்த்தும்போது நாங்கள் என்னென்ன எஃபர்ட்ஸ் எடுத்தோம், என்னென்ன பண்ணோங்கிறத வச்சு தான் பர்டிகுலர் நான் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த எஃபர்ட்ஸை நீங்களும் எடுக்கணும்னு எதிர்பார்க்குறேன். என்னுடைய அனுபவங்களை கூட ஷேர் பண்ணிக்கிறேனே தவிர நான் இந்த கல்லூரியில் போய் சேர்த்துங்க நான் கண்டிப்பாக யாரையும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, கிளாரிஃபிகேஷன் கேட்கணும், நேரில் வாங்க, நேருக்கு நேராக பேசுவோம். வீடியோவில் நாங்கள் எதையுமே சொல்ல மாட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது சார் அப்படின்னா வாங்க, இருக்கிற ஃபேக்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்கள் என்னென்ன கிளாரிஃபிகேஷன் நேரில் வாங்க, நம்ம பேசுவோம். அது வேற. ஸோ நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை பாருங்கள். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் கட் ஆஃப் மார்க்கை வச்சு கடந்த 3 வருடத்துடைய கட் ஆஃப் மார்க் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி அந்த காலையோட பெர்ஃபார்மன்ஸ் ரிசல்ட்ஸ்லையும் பாருங்கள். எல்லாமே டிஎன்இ வெப்சைட்டில் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த காலமில் பாருங்கள். எல்லா வருஷம் எது வேணுமோ செலக்ட் பண்ணி ஒவ்வொன்றா நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்து முடிச்ச பிறகு உங்கள் சாய்ஸஸை ஃபைனல் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ திரும்ப சொல்கிறோம், சாய்ஸஸ் நிறைய வைங்க. ஏன்னா இந்த மாதிரி கட் ஆஃப் ரேஞ்ச் மாறும்னு சொல்லிட்டு இருக்கோம். அதனால் சாய்ஸஸ் நிறைய வைங்க. அந்த சாய்ஸஸை வச்ச பிறகு நீங்கள் மற்றதை முடிவு பண்ணுங்க. ஓகேங்களா. ஏற்கனவே நான் 2 வீடியோ பார்க்க சொன்னேன் உங்களை. இங்கே சொன்ன பாருங்க. அதாவது இந்த 2 வீடியோஸ் பார்க்க சொன்னேன். இந்த 2 வீடியோவில் நாங்கள் சில காலேஜஸ் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்போம். ரெக்கமெண்ட்னா சஜஷன்ஸ் கொடுத்துருப்போம். மன்னிக்கிறோம், சஜஷன்ஸ் கொடுத்துருப்போம். ரெக்கமெண்ட் இல்லை, சஜஷன்ஸ் கொடுத்துருப்போம். ஓகேங்களா. இதில் இல்லாத கல்லூரிகள் தான் இப்போ நம்ம பேச போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிற கல்லூரிகள் இந்த 2 லிஸ்ட்டுமே இல்லாத கல்லூரிகள் தான் மோஸ்ட்லி இருக்கும். ஓகேங்களா. அதனால் கொஞ்சம் நிதானமாக இந்த வீடியோவை கோத்ரூ பண்ணி பாருங்க. இந்த விஷயத்துக்கு மறந்துடாதீங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு அது இதுன்னு கண்ணா அப்படின்னு டிஸ்பிளே போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. அந்த பிளேஸ்மெண்ட்லாம் என்ன கம்பெனி, ஒர்த்தான கம்பெனியா இல்லை வந்து நார்மலான கம்பெனி, இதெல்லாம் நீங்கள் உள்ளே போய் பார்த்துட்டு இருக்க முடியாது. உங்களுக்கு அவ்வளோ டைமும் இருக்காது, அவ்வளோ ஃபேக்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்காது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு காலத்தில் இருந்தது, ஒரு 15 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 100% பிளேஸ்மெண்ட். ஒரு காலேஜ் வந்தாங்கன்னா 300 பேர் ஒரே கம்பெனி செலக்ட் பண்ணுவோம். இன்ஃபோசிஸ்லாம் வந்தால் 300 பேர் செலக்ட் பண்ணாங்க, 400 பேர் செலக்ட் பண்ணாங்க. இந்த காலேஜில் படிக்கிற 70% ஒரே காலேஜில் ஒரே கம்பெனியில் பிளேஸ் ஆயிடுவாங்க. அந்த காலமெல்லாம் மலையேறி போச்சு. இப்போ எந்த கம்பெனி அந்த மாதிரி பல்க் ரெக்ரூட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறதே கிடையாது. அதனால அதெல்லாம் மறந்துடாதீங்க. அதே மாதிரி சேலரி பேக்கேஜ் பாருங்க. சில கல்லூரிகள் பயங்கரமாக ஹைப் கொடுத்துருப்பாங்க சேலரி பேக்கேஜ். இன்னைக்கு நார்மலாக இன்னைக்கு இருக்க ட்ரெண்டுக்கு ஒரு சராசரியான ஒரு கல்லூரியில் படிக்கிற ஒரு மாணவனுக்கு மாதம் 20,000 30,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்கறதே பெரிய விஷயம். நீங்கள் மார்க்கெட் ட்ரெண்ட் அப்படி தான் போயிட்டு இருக்கு. அதனால சேலரி பேக்கேஜஸும் பாருங்க. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு ஃபேக்டர்ஸ். உங்களுக்கு ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணி இதெல்லாம் ஒரு ஃபேக்டர்ஸ்.
அதனால் வெப்சைட்டில் கொடுக்கப்பட்ட எல்லா விஷயங்களையுமே நம்பாதீங்க. அதுக்குன்னு வெப்சைட்டில் எல்லாமே ஃபேக் இன்ஃபர்மேஷன் போடுறாங்கன்னு நான் சொல்ல வரல. வெப்சைட்டில் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் ஹைப் இருக்கும் நிறைய இடங்கள்ல. சில இடங்களில் மிகைப்படுத்தி காட்டுவாங்க. அதில் வெப்சைட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை நோட் பண்ணிக்கோங்க. அது ஒரு கைட்லைன்ஸாக வச்சுக்கிட்டு வெரிஃபை பண்ணுங்கள். வெரிஃபை பண்ணுங்கள். திரும்ப திரும்ப அதே பாயிண்ட்டுக்கு தான் நான் வரேன். 4 வருஷம் உங்கள் குழந்தை 4 வருஷத்தை முதலீடு பண்ண போகுது. 4 ஆண்டுகள் பணம் போனால் கூட சம்பாதிச்சிடலாம். இந்த 4 வருஷத்தை நீங்கள் திருப்பி எடுக்க முடியாது. அதை நீங்கள் அதே மாதிரி 4 வருஷத்துக்கு உண்டான ஃபீஸு, எக்ஸாம் ஃபீஸு கிட்டத்தட்ட பல லட்ச ரூபா செலவு பண்ண போகிறீங்க. ஸோ இந்த முதலீடுகள் உங்களோடது எதிர்காலத்துக்கு சிறப்பாக அமையணும்னா இவ்வளோ எக்ஸசைஸ் நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணி தான் ஆகணும். இன்னும் காலம் இருக்குது. 29ஆம் தேதி தான் ஜென்ரல் கவுன்சிலிங் ஆரம்பிக்குது. ஸோ இருக்கிற இந்த டைமில் இது வரைக்கும் பண்ணாத எக்ஸசைஸை இனிமேலாவது கொஞ்சம் பண்ணுங்கள். ஓகே. இப்போ நாம சில லிஸ்ட்டை சஜஸ்ட் பண்ணுறோம் உங்களுக்கு. இந்த லிஸ்ட்டில் இருக்கிற காலேஜஸை நீங்கள் கன்சிடர் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது இந்த காலேஜஸையும் கவனத்தில் வச்சுக்கோங்கன்னு தான் சொல்ல வரோம். ஓகேங்களா? இது வந்து நாங்கள் ரேஞ்சு, அதாவது இது நான் எதுவுமே வந்து ரேங்கிங் எல்லாம் பண்ணல. அப்படியே வரிசை லிஸ்ட் எடுத்திருக்கோம். சென்னை ஜோன்லேருந்து சென்னை ரீஜன்லேருந்து ஆரம்பிச்சு வரிசையாக அப்படியே போயிருக்கோம். அதனால் உங்களுக்கு 1ல் ஆரம்பிக்கிறது சென்னை ரீஜன், 2 ஆரம்பிக்கும் கோயம்புத்தூர் ரீஜன், 3ல் ஆரம்பிக்கும் திருச்சி ரீஜன், 4ல் ஆரம்பிக்கிறது அதுக்கு டவுன் சவுத் அந்த ரீஜன் எப்படி வரும். அப்படியே வரிசை ரீஜன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதனால் ஸ்டார்டிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 வரும். மீதி எல்லாமே அந்தந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதனால் நாங்கள் போட்டிருக்கிற கவுன்சிலிங் கோட் எல்லாமே சென்னை ரீஜன் கீழே போகிற தவிர நாங்கள் இந்த காலேஜ் மேலே இருக்கிற காலேஜ் ஃபஸ்ட்டு நான் ப்ரெசென்ட் பண்ணுற காலேஜ் பெஸ்ட்டு, செகண்ட் ப்ரெசென்ட் பண்ணுற காலேஜ் அதோட சரி அப்படியெல்லாம் கிடையாது. ரேங்கிங் கிடையாது. ஜஸ்ட் லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் ஃபார் யுவர் ஐடியா. உங்களுக்கு இதாவது உங்கள் கண்ணில் படாமல் போயிருக்கும். சில நேரங்களில் உங்களுக்கு இந்த கல்லூரிகளை நீங்கள் கவனிக்காம விட்டு இதை விட மோசமான சில கல்லூரிகளை போய் மாட்டிக்க கூடாது. அதுக்காக தான் போகிறோம். இதுதான் பெஸ்ட் கல்லூரி நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணவே இல்லை. உங்களுக்கு ஏற்கனவே 2 வீடியோஸை சொல்லியிருக்கேன். 2 வீடியோஸில் சில கல்லூரிகளை பற்றி சொல்லியிருக்கோம். அதுக்கு அடுத்தபடி நீங்கள் கல்லூரிகள் யோசிக்கணும். இந்த மாதிரி கல்லூரிகளை கொஞ்சம் பாருங்கள். இந்த கல்லூரிகளை மனசில் வச்சுக்கோங்கன்னு சொல்ல வரும். ஏன்னா இது தெரியாமல் இன்னைக்கு எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. ஒரு ஒரு பேரண்ட்டு, சிங்கிள் பேரண்ட்டு, அவங்க திருவண்ணாமலை மாவட்டத்துலேருந்து ஃபோன் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 5 முறை மிஸ்டு கால் இருந்தது. நான் வெளியே ஒரு ஒர்க்காக போயிட்டு வந்தப்போ 5 மிஸ்டு கால் இருக்குது. திரும்ப கூப்பிட்டா அவங்க சொல்கிறாங்க, சார் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோன் வந்தது. இந்த காலேஜ் உங்கள் பையனுக்கு நாங்கள் சீட் வாங்கி தரோம். நீங்கள் ஃபீஸ் கட்ட தேவையில்ல, நாங்களே பண்ணுறோம்னு சொல்லிட்டு அந்த ட்ரஸ்ட்லேருந்து கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் வந்தாங்க. இந்த மாதிரி எனக்கு ஏற்கனவே இன்றைக்கி எனக்கு ஃபோன் வந்த மாதிரி ஏற்கனவே 2, 3 பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இந்த இந்த உங்களுடைய டேட்டாவை வச்சுக்கிட்டு உங்களுடைய இந்த அற்புதமான நேரத்தை மிஸ்யூஸ் பண்ணி உங்கள் குழந்தையோட மார்க்கை மிஸ்யூஸ் பண்ணி அவங்க பணம் சம்பாதிக்க பார்ப்பா உங்களை எங்கேயாவது கொண்டு போய் ஒரு வம்பில் மாட்டி விட்டுருவாங்க. அதனால் நீங்களும் உங்கள் குழந்தைகளும் உட்காந்து நிதானமாக யோசித்து உங்களுக்கு நல்ல கைடன்ஸ் சஜஷன் கொடுக்குறவங்க யாராவது இருந்தாங்கன்னா படித்தவங்க இல்லை இந்த கல்லூரிகள் சார்ந்தவங்கன்னா அவங்கள்ட்ட நிதானமாக கேட்டு பண்ணுங்கள். தயவு செஞ்சு அவசரப்பட வேணாம். யாரையும் நம்பி ஏமாந்துட வேண்டாம். உங்களை தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறோம். ஓகேங்களா? இப்போ நாங்கள் சொல்கிற லிஸ்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. இதை மனசில் வச்சுக்கோங்க. ஓகே, பார்க்கலாங்களா? ஸோ வேளாமல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சென்னை, சென்னை ஜோனில் இருக்கக்கூடிய காலேஜ். ஸோ என்னென்ன இதில் எப்படி போட்டிருக்கோம் பாருங்கள். காலேஜ் நேம் போட்டிருக்கோம், கவுன்சிலிங் கோடு போட்டிருக்கோம், என்னென்ன கோர்சஸ் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்கன்னு போட்டிருக்கோம், அந்த காலேஜோட வெப்சைட் கொடுத்துருக்குறோம். ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வெப்சைட்டை பார்த்தாலும் சரி, இந்த காலேஜுக்கு நேரில் போனாலும் சரி, இல்லை இதில் படித்து யாராவது மாணவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட விசாரிச்சாலும் சரி. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கிட்டு லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ரேங்கிங் கிடையாது. வேலம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை, மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை, லயோலா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னை, ஆனந்த் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் டெக்னாலஜி சென்னை, சென்னைனா மகாபலிபுரம் ரோடு, அருணை இன்ஜினியரிங் காலேஜ் திருவண்ணாமலை, மயிலம் இன்ஜினியரிங் காலேஜ் திண்டிவனம், ஜிஆர்டி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருத்தணி, மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை, அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சென்னை, டேனிஷ் அகமத் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை, ஆதி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னை, தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஸ்ரீபெரும்புதூர், விஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூர், கேஜிஐஎஸ்எல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், ரத்னம் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூர், கலைஞர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் காங்கேயம், பிஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பொள்ளாச்சி,
கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, கோயம்புத்தூர். ஜான்சன்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூர். தீனதயாள் காந்தி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, சேலம். ஆர்பி சாரதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது இப்போ முதல்ல வந்து நர்சு சாரதின்னு பேர் இருந்தது. ஆர்பி சாரதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சேலம். முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், நாமக்கல். சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், திருச்சிராப்பள்ளி. அஞ்சலை அம்மாள் மகாலிங்கம் இன்ஜினியரிங் காலேஜ், கோவில்வண்டி. அரசு இன்ஜினியரிங் காலேஜ், கும்பகோணம். சிகே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, கடலூர். ஜேஜே இன்ஜினியரிங் காலேஜ் ஆஃப் ஜேஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, திருச்சிராப்பள்ளி. மூகாம்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கீரனூர். அருணாச்சலா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் விமன், கன்னியாகுமரி, நாகர்கோவில் மாவட்டம், நாகர்கோவில் இருக்கு. ராம்கோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, விருதுநகர். ட்ரிபிள் ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. ரோஹிணி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, கன்னியாகுமரி. எஸ்எஸ்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, திண்டுக்கல். கேஎல்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சிவகங்கை. ஸோ திரும்ப அதே பாண்டி தான் வரேன். இதில் லிஸ்ட்டில் ஆதி காலேஜ் நினைக்கிறது அட்ரஸ் எதாவது தப்பாக இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் கரெக்ஷன் செக் பண்ணிக்கோங்க. அது எப்படி எங்களுடைய கவனத்தில் வராமல் போயிடுச்சு. ஸோ வீடியோ ரெடி பண்ணதுனால அதை இப்போ எடிட் பண்ண முடியாது. அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ திரும்ப இந்த வீடியோ சொல்கிறேன். எங்கள் சேனலுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க பாருங்கள். சேனலுடைய லிங்க் கொடுத்துருக்கு. இந்த சேனலில் இந்த 2 வீடியோ ஆல்ரெடி இருக்குது. இந்த வீடியோ போய் திரும்ப திரும்ப பாருங்கள். காலேஜஸ் நோட் பண்ணிக்கோங்க. வெப்சைட்ஸில் போய் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி டிஎன்இஏ வெப்சைட்டில் போய் நான் சொன்ன எக்ஸசைஸை பண்ணுங்கள். கட் ஆஃப் மார்க் வச்சு ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணுங்கள். 3 வருஷம் கட் ஆஃப் மார்க். அதே மாதிரி இந்த 2 செமஸ்டருடைய மார்க்ஸ் போட்டிருக்காங்க. இந்த மார்க்ஸையும் பாருங்கள். ஸோ நிதானமாக, கவனமாக யோசித்து ஒரு கல்லூரியை தேர்வு செய்யுங்க. சாய்ஸஸ் நிறைய வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி கட் ஆஃப் மாறுது. குறிப்பாக செகண்ட் ரவுண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்டில் வர மாணவர்கள் உங்களுக்கு தான் சாய்ஸஸ் நிறைய நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய சாய்ஸஸ் கொடுங்க. நிறைய சாய்ஸஸ் கொடுக்கறதுனால உங்களுக்கு கல்லூரி கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஸோ சாய்ஸஸ் ஃபில்லிங் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா இத்தனை வீடியோஸ் நாங்கள் போட்டிருக்கோம். இந்த வீடியோஸையும் நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நிதானமாக இந்த வீடியோஸை ஒவ்வொரு 2 தடவை பாருங்கள். உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். மல்டிபிள் சாய்ஸ் எப்படி ஃபில் பண்ணுறது, எப்படி கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன்ஸ் கொடுக்கு, எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். சில இதெல்லாம் டெமோவே போட்டிருக்கோம். ஸோ இதையும் நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி வழக்கமாக சொல்கிறது தான், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பயன் இருக்குமோ உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவை தயார் செய்து உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது திரை கணேஷ் ஜிகே. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். டேக் கேர். பி கேர்ஃபுல். தேங்க்யூ வெரி மச்.